நமக்கு கடவுள் அப்படின்னு ஒன்றும் இல்லை. நமக்கு தெய்வங்கள் தான். தெய்வங்கள் முன்னோர்கள் தான். நம்முடைய வழிபாடு என்பது இயற்கை வழிபாடு. தெய்வங்கள் மூத்தவர்கள், நமது முன்னவர்கள். அதில் இன முன்னோர், குல முன்னோர்னு இருக்கு. இதில் இன முன்னோரில் முருகன், சிவன், மாயவன், அதாவது திருமால், பெருமாள் இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. இந்த குல முன்னோர் தான் குல தெய்வம்னு நம்ம கொண்டாடுறோம். சிலர் சிறு தெய்வம்னு சொல்கிறாங்க. தெய்வத்தில் சின்னது பெருசுலாம் இல்லை, குல தெய்வம். அந்த குலதெய்வ வழிபாட்டை ஒரு சிறு வயதிலே இங்கே பிறந்து வளர்ந்த ஒரு பையன் தன்னுடைய கிராமத்தில் இருக்க தன்னுடைய குலதெய்வத்தை நினைவுபடுத்தி அதை போய் அதை கொண்டாடணும், வணங்கணும்னு வலியுறுத்துறது ரொம்ப பெருமைக்குரியது. அந்த குலதெய்வ வழிபாட்டையும் தம்பி வலியுறுத்தியிருப்பது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஏன்னா நான்லாம் சின்ன பிள்ளையில எங்கள் குடும்பத்தில் தலைப்புள்ள ஆண் குழந்தை பிறந்தால் எங்கள் குலதெய்வம் வீரமாகாளிக்கு முடியிறக்குவாங்க. அதுக்கப்புறம் நான்லாம் போகலை. அதுக்கப்புறம் என் மகனுக்கு நான் முடியிறக்கி காது ஊத்துறதுக்காக போனேன். அப்போ அந்த இடத்துல நிற்கும்போது ரொம்ப தவற உணர்ந்தேன். நம்ம ஏன் அடிக்கடி நம்மளுடைய குலதெய்வத்தை பார்க்கல, வணங்கலை அப்படின்னு. இப்போ இதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், நம்ம எல்லோருமே நம்மளுடைய வேர் தேடி பயணிக்க தொடங்குவோம். அப்படி எல்லாருக்குள்ளேயே இருக்கிற நினைவுகளை கிளறி விட்ட ஒரு அழகான கவிதையாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன்.